அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளையங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை, வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியில இருந்து, அதாவது மீனத்தில இருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு, சனியோட சேர்ந்துதான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். சோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. சோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போறார். எப்ப? ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்கும் போதிலே 2ஆம் தேதியே. அப்படிங்கும் போதுல அந்த செவ்வாய் சனியோட ராசிக்கு 11ஆம் அதிபதியோட 10ஆம் அதிபதியோட சேர்ந்து 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதிகப்படியா வெளிநாட்டு பயணம். இப்ப ஊரை விட்டு வெளியில போய் இருக்கணும்னாங்கல்ல, அவங்களுக்கு இது காலகட்டம். நான் சொந்த ஊர்ல தொழில் பண்ண விரும்பல, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து என் சொந்தங்களே எனக்கு பிடிக்கல வெறுத்து ஓடுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இதுதான் நேரம். சோ அந்த மாதிரி சொந்தங்கள் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வெறுக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்குவாங்க. நீங்களும் நடந்துக்கீங்க, அவங்களும் நடந்துப்பாங்க. சோ வெளியில ஓடுறதுக்கு உண்டான காலகட்டம் இது அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா ராசிக்கு 12 சனியோட சேர்க்கை. அப்ப வெளிப்பிரயாணம், வெளிப்பிரவேசம் போகணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி சனி பகவானோட செவ்வாய் சேர்றதுங்கிறது வேற்று மதத்தினராலோ வேற்று மொழியினராலோ இல்ல வெளியூர் மக்களாலோ ஆதரவு உண்டு. அவங்க வாங்க வாங்கன்னு அப்ரோச் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்கதான் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? சமூக ஆர்வம் அதிகமாகும் மேசராசினருக்கு. மக்கள் இந்த மாதிரி இருக்கு, நாடு எப்படி போகுது, மக்கள் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சமூக ஆர்வம். ஏன்னா செவ்வாய் சனி சேரும் போதுதான் அந்த சமூக ஆர்வமும் கிடைக்கும். அதுவும் 12ஆம் இடத்துல. 12ஆம் இடங்கிறது என்ன? மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோட்சஸ்தானத்துல செவ்வாய் சனி சேரும் போது சமூக ஆர்வலர்களாக மேசராசினர் அதிகமா வருவாங்க. சோ அதிகமான மேசராசினர்கள் இந்த காலகட்டத்துல சமூக ஆர்வலர்களா பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் செவ்வாய் சனி சேர்க்கை. ஏன் காவல்துறை அதிகாரிகள்னு பர்டிகுலரா மென்ஷன் பண்றேன்னா, 10ஆம் அதிபதி சனி, அப்ப செவ்வாய் காவல்துறை அதிகாரி, 10ஆம் அதிபதி தொழிலே அந்த பொழப்பா பாக்குறவங்க, சனியோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னும் மக்களால் உங்களுக்கு அடி உலகம், இல்ல உங்களுக்கு நீங்க மக்களை அடிச்சிட்டீங்க. அதாவது நம்ம நிறைய கேசஸ் பார்த்திருப்போம் டிவில, நிறைய இந்த லாக்அப் தட்டு, இந்த மாதிரி நிறைய கேசஸ் எல்லாம் பார்த்திருப்போம். கௌரவ கொலைகள், லாக்அப் தட்டு, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல போலீஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது கௌரவ கொலைகள் கேசஸா அட்டன் பண்ணுவாங்க, இல்லாட்டி லாக்அப் தட்டு இந்த மாதிரி உள்ள கேஸ். அதாவது மக்களா
காவல்துறையே தவறான வழியில தூண்டுது, காவல்துறையாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் நேம். ஏன்னா சனியோட சேர்ந்த எந்த கிரகமும் நெகட்டிவ் கொடுக்கும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அப்ப ஏப்ரல் 14 வரை என்ன? சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை. அப்ப இந்த அமைப்பு மேசராசினர் யாரெல்லாம் அரசு அதிகாரத்துல இருக்காங்களோ, குறிப்பா காவல்துறையில இருக்காங்களோ, அரசியல் ரீதியாகவோ அரசாங்க ரீதியாகவோ மக்களை எதிர்த்து போராடுறங்கிற பேர்ல தேவையில்லாத அவப்பெயர்கள், மனச்சங்கடங்கள், டிரான்ஸ்பர் எல்லாம் கிடைக்காதுங்க, வேலையே போற மாதிரி அமைப்புகள் தான் கிடைக்கும். நான் நெகட்டிவா பேசணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை. சனியோட சேரும் போதுல இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சோ காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க, சரிங்களா? அதே மாதிரி மின்சாரத்துறையில இருக்கிறவங்களும் சரி, போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் சரி, பொதுவா அதிகமான பயணங்கள்ல இருக்கிறவங்களும் சரி. ஏன்னா 10ஆம் அதிபதினாவே அது 4ஆம் இடம் தான் பூட்டே. 4ஆம் இடம்ங்கிறது பயணம். சோ அதிக மாதிரி பயணம் உள்ளவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத சொல்லலாம். மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதியோட சேர்றாரு. சனிங்கிற நோய் தான் உங்களுக்கு வருமானமே. சோ அப்படிங்கும் போதுல 12ஆம் இடம் தான் ஹாஸ்பிட்டலையும் குறிக்கும். அப்படி இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது யாரெல்லாம் மேசராசியில மருத்துவர்களா இருக்கீங்களோ அவருக்கெல்லாம் நல்ல சம்பாத்தியம் இந்த காலகட்டத்துல உண்டு அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அருமையான வருமானம் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க, அதாவது கால் டாக்ஸி டிரைவர் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமா இருக்கிறது, வண்டி வாகனத்துல நிதானமா போயிட்டு வர்றது நல்லது. இல்லாட்டி ஏதாவது சிறிது சிறிது ஆபத்துகள் உங்களுக்கு வரும். குறிப்பா தலையில அடிபடுற அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கு. முழங்கால் பாதிப்பு ஏற்படுறதும் இருக்கு. ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடனும் இருக்க முயற்சி செய்யுங்க, சரிங்களா? அதே மாதிரி நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிடாதீங்க. அதனால செரிமான கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அசைவம் தவிர்த்து சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா புதன் நீச்சமா இருக்கும்போது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இல்லாட்டி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது பகவான் சிம்மத்துல இருக்கார். இது உங்களுக்கு பிளஸ். இது ஒண்ணுதான் உங்களுக்கு பிளஸ். ஏன்னா மத்த எல்லாம் 8ல இருக்காங்க. சிம்மத்துக்கு 8ல. சிம்மத்துக்கு 8லங்கும் போதுல அது உங்களை பாதிக்கும். அப்படிங்கும் போதுல என்ன, உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது, அதாவது குத்தம், உங்களை நீங்களே குத்தம் சொல்லிக்கிறது, குறை சொல்லிக்கிறது, சுத்தி இருக்கிற மக்கள் உங்களை குறை சொல்றது, தேவையில்லாம வாலண்டியரா போய் அசிங்கப்பட்டுட்டு வர்றது, நான் ஆர்கனைஸ் பண்றேன், என்னால தலைமை தாங்க முடியும், என்னால நிர்வாகம் பார்க்க முடியும் அப்படிங்கிற பேர்ல தலைகுனிவை ஏற்படுத்திக்கிறது, ஒரு சாதாரண விஷயத்த கூட உன்னால சரியா பண்ண முடியாதா அப்படின்னு எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மேச ராசி அதிபதி செவ்வாய் சனியோட சேர்ந்தது முதல் தப்பு. நட்சத்திராதிபதி கேது சிம்மத்துல உட்காந்து அந்த சிம்மத்துக்கு 8ல எல்லாரும் உட்காந்துருக்க ரொம்ப தப்பு. கேது சிம்மத்துக்கு போனது தப்பு இல்லை, அந்த சிம்மத்துக்கு 8ல எல்லா கிரகங்களும் சேர்றது தப்பு. அப்ப 8, 12 உங்களுக்கு பரிபூர்ணமா வேலை செய்யும். அப்ப நீங்க இந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? வெளிநாடும் போகலாம், கடன் வாங்கலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து கிடக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு. ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா திருமண வாழ்க்கை அமையும், அதுவும் நிம்மதியை தராது. நான் தெளிவா சொல்றேன், திருமண வாழ்க்கை அமையும், அதுவும் நிம்மதியை தராது. நான் என்ன சொன்னேன், கடன் வாங்குவீங்கன்னு சொல்லுவீங்களா, கடன் வாங்கி செலவு பண்ணி திருமணம் பண்ணுவீங்க, சூப்பரான திருமணம் நடக்கும். ஆனா அந்த திருமணத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னு பின்னாடி பின்னாடி நடக்கிறது தான். ஏன்னா நடக்கும் போதுல எல்லாமே நல்லா தான் இருக்கும், போக போகதான் எல்லாம் ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். சோ அந்த மாதிரி அமைப்புல உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ பிரச்சனையோ வச்சுக்க வேண்டாம். அவங்களாலதான் உங்களுக்கு எல்லா நல்லதுமே நடக்கும் பின்னாடி. சோ ஆரம்பத்துல நீங்க எதிர்த்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி ஆகும் போதுல பாதிக்கும். சுக்கிரன் ஆட்சி ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் பிரச்சனையா இருக்கும். சுக்கிரன் ஆட்சி ஆகும் போது நல்லா இருக்கும், சுக்கிரன் ஆட்சி ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் கொஞ்சம் பாதிக்கும். சோ இந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க. கைக்கு தேவையில்லாத பண வரவுகள் ரொம்ப சிக்கலை கொடுக்கும். ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது, சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு. குறிப்பா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களிடம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்கணும். வேணா செவ்வாய் தான் ஆணை குறிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த செவ்வாயோட சனி சேரும் போதுல நீங்க உங்களோட கணவரா இருக்கட்டும், உங்களுடைய தந்தையா இருக்கட்டும், இல்ல உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உங்களை தவறாதான் சித்தரிப்பாங்க. தவறான கற்பனைக்கு உங்களை பத்தி தப்பா யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வருவாங்க. சோ அந்த அமைப்புல இருக்கும்போது தந்தையால எந்த பாதிப்பும் வராது. கணவனாலேயோ காதலனாலேயோ இல்ல நண்பர்களாலேயோ உங்களை பத்தி தப்பா ப்ரொஜெக்ஷன், அதாவது தப்பான ஒரு எண்ணத்தோடையும் தப்பான ஒரு சிந்தனையிலையும் உங்களை பாக்குற மாதிரி சூழ்நிலை வரும். மூன்றாம் பாலினம், அதாவது 3ஆம் நபர்களிடம் பேசுறதே இப்ப கணவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க இந்த மாதிரி அமைப்புல.
கொஞ்சம் பார்த்து நிதானமா இருந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பிரச்சனைகளும் நிறைய பாதிப்புகளையும் பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் நிதானமாவும் இருக்கணும். ராசியிலே சுக்கிரன் இருக்கார், நல்லா இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் தான். ஆனாலும் செவ்வாய் 12ல சனியோட சேர்ந்திருக்கார் அப்படிங்கும்போது அதுக்குரிய பலாபலன்களை நிச்சயம் அந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி சூரியனும் 12ல இருக்கிறாரு. ஏப்ரல் 12க்கு அப்புறம் ராசியில வந்து உச்சமாகிறாருங்கிறனால திருமண வாழ்க்கையில நிச்சயம் அதிக குழப்பங்களை பார்க்கக்கூடிய ராசியை யாருன்னு கேட்டா மேசராசியில, அதுவும் குறிப்பா பரணி நட்சத்திரக்காரங்க தான் அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் 12ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கும் போதுல என்ன ஆகும்? மருத்துவ செலவு, இல்ல ஊரை விட்டு வெளியில போகணும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும். மருத்துவ செலவு பண்ண போறீங்களா, ஊரை விட்டு வெளியில போறீங்களாங்கிறது தெரியாது. இல்லாட்டி கடன் வாங்கி திருமண அமைப்பு, இதையும் கொடுப்பாரு. அதை ஏன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கிடைக்கிறதுங்கிற மாதிரி அமைப்பு தானே. ராசியில கேது போகும்போதுல யாருமே திருமணத்தை, அதாவது ராசியில சுக்கிரன் போகும்போதுல எல்லாரும் திருமணத்தை வேணும்பாங்க. சிம்மத்துல கேது போயிட்டு இருக்கும் போதுல அந்த சிம்மத்தோட வேலைகளை உங்களுக்கு பார்க்கும் கார்த்திகை நட்சத்திரங்கும் போதுல. அப்படிங்கும் போது சூரியன் சனி சேர்க்கை, கேதுவோட சஞ்சாரம் சிம்மத்துல இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் திருமண அமைப்பை கெடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படி அந்த நேரத்துல திருமணத்தை கொடுக்குதுன்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி காதல் திருமண அமைப்புகள் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு நடக்கும். இது எப்படின்னா பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி எனக்கு எதுவும் வேண்டாம்னு அப்படி விட்டுட்டு போறது. சிம்பிளா சொல்றேங்க, சிம்மத்துக்கு தொடர்பு வந்துருங்க. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இது 3மே சிம்மத்துக்கு தொடர்பு வந்துடும். ஏன்னா சிம்மத்தை இயக்கிதான் இந்த 3 இயங்கும் அப்படிங்கிற அமைப்பு கொண்டு வரும். அப்படிங்கும்போது சிம்மத்துல என்ன கிரகம் இருக்கு? கேது இருக்கு. அந்த கேதுவோட தன்மையாலே நீங்க எல்லாத்தையும் இழக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுவும் அந்த அடுத்தது சூரியனை பார்க்கணும். சூரியன் யாரோட சேர்ந்திருக்கு? சனியோட சேர்ந்திருக்கு. அப்ப சிம்மத்துல கேதுவும் சூரியன் சனியோடையும் சேர்ந்த காரணத்தினால அது என்ன ஆகும்? உங்களை சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிடும் இந்த நேரத்துல. அது ஏன் சுத்தமா இந்த நேரத்துல வாஷ் அவுட் பண்ணதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா செவ்வாய் சனியோட சேர்ந்து, செவ்வாய் சனியோட சேர்ந்தா என்ன ஆகும்? நீ காலிடி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடும். அதாவது சொத்து விற்பனை, பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு, தாயாரோட உடல்நிலை பாதிப்பு, தந்தையோட உடல்நிலை பாதிப்பு, தாய் தந்தையை மீறிய செயல்பாடுகள், அது குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஆசைகளை நிறைவேற்றிக்கணுங்கிற அமைப்புல எல்லாரையும் எதிர்த்து போராடி வர்ற அமைப்பு, இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ எதிலும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிராசனிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.